ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் இந்தியாவில் பல அற்புதமான ஏரிகள் இருந்தாலும் உலகத்திலேயே மிக அழகான ஏரியான பேங்காங் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது உலகத்திலேயே மிக அழகான ஏரிகளில் ஒன்றாகும். 13,862 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஏரி உண்மையிலேயே இயற்கையின் அற்புதமான காட்சியாகும். இந்த ஏரியை ஒருமுறை பார்த்தால் நீங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத பேங்காங் ஏரியை பற்றி சில சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியை விண்வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக காட்சியளிக்கும் அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாசாவும் இந்த ஏரியை விண்வெளியிலேருந்து படம் எடுத்திருக்கு. இது ரீசண்டாக சமூக ஊடகங்களில் ரொம்ப வைரலாகி வருது. தாமதிக்காமல் வீடியோவை ஆரம்பிக்கலாம். நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சேனலில் குழுவில் சேர்றதுக்கு பெல் ஐக்கான் அழுத்திட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக நோட்டிஃபை ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், விண்வெளியிலிருந்து பேங்காங் ஏரி எப்படி தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின சில முக்கியமான தகவல்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். உண்மையில் இந்த ஏரி இந்தியா மற்றும் சீனாவின் சர்வதேச எல்லைக்கு அருகில் இருக்குது. திபெத்திய பீடபூமியின் மேற்கு பகுதியில் இருக்கிற இந்த ஏரியோட முழு பகுதியையும் பார்த்தீங்கன்னா இது சுமார் 134 கிலோமீட்டர்கள் 13,862 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஏரி உண்மையிலேயே ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியை அளிக்குது. இது சாதாரண ஏரி இல்லை, ஏன்னா இந்த ஏரி அதனோட அழகுக்காக உலகம் முழுவதும் அறியப்படுது. இது தவிர இந்த ஏரி தொடர்பான பல உண்மைகள் இருக்குது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆனால் இந்தியா மற்றும் சீனா எல்லையில் அமைந்துள்ள ஏரியை சீனா கைப்பற்ற விரும்புது. உண்மையில் இந்த ஏரி 50% சீனா இருக்கிற நிலப்பரப்பில் இருக்குது. இந்த ஏரியோட 40% இந்தியாவோட திபெத்தில் இருக்குது. மிச்சமாக இருக்கிற இந்த ஏரியோட 10% இது தொடர்பாக இந்தியா மற்றும் சீனா இடையே தகராறு இருக்குது. ஏன்னா இந்த பகுதி சீனாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு சீனா பொறுப்பேற்க விரும்புது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியோட சிறப்பு என்னன்னா இந்த ஏரியோட நீர் உப்புத்தன்மை கொண்டது. உப்பு நிறைந்த ஏரியாக இருந்தாலும் குளிர்காலத்தில் இந்த ஏரி மொத்தமாக பனியால் உறைந்துவிடும். இந்த ஏரி அதன் புவியியல் இருப்பிடத்தால் மிகவும் பிரபலமானது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு எல்லையோ இல்லைன்னா 2 எல்லையோ இருக்கும். ஆனால் இந்த ஏரி 3 எல்லைகளை கொண்ட ஏரி. இது 3 பக்கத்துல இருந்தும் வேறுபட்டது. இது மலைத்தொடரின் கீழே இருக்குது. இதன் காரணமாக இங்கு இருக்கிற காட்சி மிகவும் அழகாக இருக்கும். சாங் சென்மோ மலைத்தொடர், பேங்காக் மலைத்தொடர் மற்றும் கைலாஷ் மலைத்தொடர் ஆகியவற்றால் சூழப்பட்டிருக்குது. பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏரியோட நிறம் மாறிக்கொண்டே இருக்கும்னு சொல்லப்படுது. இங்க இருக்கிற ஏரியோட நீர் அடர் நீல நிறத்துல காட்சி அளிக்குது. இங்க எந்த தண்ணியுமே நீங்க பார்க்க முடியாது. அழுக்கு தெரியாம கூட இருக்காது. இங்க தூய்மையே கவனிக்கப்படுது. ஏன்னா ஆண்டுதோறும் இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க. இங்க நீங்க தவறுதலாக கூட செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குது. இங்கு பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு அறிவுரை வழங்கியிருக்குது. அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இங்க போறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா இந்த ஏரியை சுத்தி குப்பைகளை வீசக்கூடாது. ஏன்னா இங்கு குப்பைகளை வீசுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க போறதுக்கு சிறப்பு அனுமதியும் தேவைப்படுது. அப்போதான் இங்கு நம்மளால வந்து பார்க்க முடியும். இந்த ஏரியோட நீர் தூய்மையானது அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த உப்பு தண்ணீரை நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. தெரியாம கூட இந்த தண்ணீரை சோதனை செய்யக்கூடாது. இதெல்லாம் நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது தவிர ஏரியை சுத்தி வாகனம் கொண்டு வர அனுமதி கிடையாது. ஆனா சில சுற்றுலா பயணிகள் இங்கு காரோட வந்து புகைப்படம் எடுப்பது உண்டு. பிளாஸ்டிக் பாட்டில்களை உபயோகிப்பது மட்டும் இல்லாம மது அருந்துவதும் இங்கு முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. நீங்க போனீங்கன்னா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரிக்கு அருகில் நீங்க பார்க்கறதுக்கு பல இடங்கள் இருக்குது. ஆனா இங்கு அமைந்துள்ள மெராக் கிராமம் மிகவும் பிரபலமானது.
இந்த கிராமம் 7 குடும்பங்களின் கிராமம் என்று அழைக்கப்படுது. ஏன்னா இங்கு சில குடும்பங்கள் மட்டுமே வாழ்கின்றனர். ஆனா இந்த கிராமத்துக்கு போகும்போது இந்த கிராமத்தை பற்றிய அற்புதமான தகவல்கள் கிடைக்கும். இங்கு வசிக்கும் மக்கள் பாஷ்மீனா ஆடுகளை வளர்த்து விவசாயம் தொடர்பான வேலைகளை செஞ்சு பிழைப்பு நடத்தி வராங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், இங்க வசிக்கிற கிராம மக்களுக்கு இராணுவமும் பெரிதும் உதவுது. ஏன்னா குளிர்காலத்துல இங்கு பனி அதிகமாக குவியுமாம். மேலும் இங்கு வசிக்கிற மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குது. இதனால் இங்கு வசிக்கும் மக்களுக்கு உதவ இராணுவம் தயாராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரி எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அதனால தான் இங்கு பல பத்திரங்கள் உள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருடமும் நாசா உலகத்தில் இருக்கிற அற்புதமான காட்சிகளை படம் பிடித்து கொண்டே இருக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த முறை இந்த ஏரியோட கண்கவர் காட்சியை நாசா படம் பிடிச்சிருக்குது. இந்த படங்கள் கிளிக் செய்யப்பட்டு சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது. சமீபத்துல இந்த ஏரியோட படத்தை நாசா தன்னோட இன்ஸ்டாகிராம் கணக்குலயும் பகிர்ந்திருக்குது. இதுல ஏரி தெளிவாக தெரியும். அதாவது காலநிலை மாற்றத்தினால ஏரியோட பாதி பனிக்கட்டியால உறைஞ்சி போய் தெரியும். இன்னொரு பாதியில தண்ணீர் தெளிவாக தெரியும். இது தவிர சாலைகள், சில மலைகள் மற்றும் பசுமையும் தெரியும். நாசாவோட கூற்றுப்படி இந்த புகைப்படம் எக்ஸ்பெடிஷன் 70க்கு உறுப்பினரால் எடுக்கப்பட்டது. இந்த படம் ஜனவரி 25, 2024 அன்று நிக்கான் D5 டிஜிட்டல் கேமரா மூலம் எடுக்கப்பட்டது. இந்த புகைப்படம் 1150 மில்லிமீட்டர் குவிய நீளத்தை பயன்படுத்தி எடுக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அற்புதமான ஏரியின் அற்புதமான படத்தை நீங்க பார்க்க விரும்பினா நாசாவோட இன்ஸ்டாகிராமை பின்தொடரலாம். நாசாவோட இன்ஸ்டாகிராம் கணக்குல படத்தை தெளிவாக காணலாம். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு மறக்காம காமெண்ட்ல சொல்லிடுங்க. கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஷேரும் பண்ணிடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி. வாழ்க இந்தியா.